மட்டன் கறி ஸ்பெஷல். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்குங்க வெட்டி வச்சாச்சுங்க. மட்டனை அவிச்சு வச்சாச்சுங்க. வேக வச்சு நல்லா இஞ்சி பூண்டு கொடுத்து நல்லா வேக வச்சாச்சுங்க. மசாலா கொடுத்து வேக வச்சதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மட்டன் மசாலாங்க வச்சுருக்கேங்க. எடுத்து பாருங்கள். மட்டன் அப்படி சுண்டிடுச்சுங்க. தண்ணி சுண்டிடுச்சா அது வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. பட்டை கிளம்பரை போட்டு பச்சை மிளகா போட்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. தக்காளியை போட்டாச்சுங்க. போட்டு பரட்டி ஒரு 5 நிமிஷம் வைப்பாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பரட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அப்படியே கொஞ்சம் லேசாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் மட்டனை எடுத்து கொட்டிடுவோம். அதில் மட்டனை கொட்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி பரட்டி வைப்போம். பரட்டி வச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரியே வணக்கம். அந்த இஞ்சி வடைலாம் போயிடும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா வடைலாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, இந்த மசாலா வச்சுருக்கோம்ல, மசாலாவை கொட்டி விட்ருவோம். தலையில் கொட்டி விட்டுட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஏதாவது போட்டுருப்போம். எங்கள்கிட்ட தேங்காய் பால் இல்லைங்க, அதனால் போட்டுருப்பாளுங்க. போட்டு கலக்கி வச்சுட்டோங்க. வச்சு நல்லா கிண்டி விட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சாச்சு. ஏன்னா இப்போ மதியானம் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் ரொட்டிக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தண்ணி கொஞ்சம் கூட வச்சுங்க. சூப்பராக இருக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.